சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களே. சந்தோஷமா இருக்கு. காத்து அப்படியே குளு குளு குளுன்னு அடிக்குது. எனக்கும் தான் பாவாடை தூக்குது. ஆமா. உங்களுக்கு ட்ரவுசர் தூக்குதா? என்னங்க காத்து அடிக்குதா இல்லையா? இப்ப எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரெடி, நீங்க ரெடியா? ரெடி ஆயிட்டீங்கல்ல? அப்ப போலாம்ல? போலாமா? அடியே மன நில்லுனா நிக்காதடி உங்களை பார்க்கல அப்படி சுறுசுறுப்பு தன்னால வருதுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியல. ஐயோ உங்களுக்கு எல்லாம் தெரியலப்பா. என்ன தெரியல? லைட்டை பொருத்தி வச்சிருக்காங்களா? கண்ணுக்கு வெளிச்சமா இருக்கா? அதனால பாரு, அளவான வெளிச்சமா இருந்தா இல்லங்க, அளவான வெளிச்சமா இருந்தா கண்ணுக்கு தெரியும். அதிகமான வெளிச்சமா இருந்தா என்ன தெரியும்? ஐயோ என்னமோ தெரியுதுப்பா, என்னமோ தெரியுதுப்பா அப்படிங்கிற கணக்குலயே இருப்பீங்க. இருந்தாலும் இந்த பார்வை அந்த பார்வைக்கு போகாம நேர்கொண்ட பார்வையா பார்த்து எப்படி தெரியுமா? கட்டில் இருக்கு, மெத்தைக்கு இருக்கு, போட்டாச்சு, மெத்தையை விரிச்சாச்சு, மல்லிகை பூவை தூவியாச்சு. அடுத்தது என்ன வேலை? என்னையா சொல்ற மச்சான்? ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைக்க பாக்குறீங்க. ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க என்னதுவே பாத்தீங்க. ஆமா உன்னல பார்த்தா தான். எப்படி என்னப்பா பட்டிக்காரர் இப்படி பேசுறீங்க? என்னது? நான் என்ன அப்படியே ஓ ஆட்டத்தை பாக்குறேன். என்னன்னா ஐயோ
இங்க பாருங்க, நீங்க ஆட்டத்தை பாத்தீங்களா இல்ல நாட்டத்தை பாத்தீங்களா எனக்கு புரியல. ஆனா பாருங்க, தாளக்கார மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு கிடக்குது. என்னன்னு என்னப்பா என்ன ஓடுதா? கேட்காத, இப்ப நான் பதில் சொல்றேன். கேட்கவே வேண்டாம். கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, எனக்கு பதில் தெரியாது. உண்மையா இல்லையா? அப்படியா? கொஞ்சம் அறுத்து ஒட்டவை உங்ககிட்ட இருக்குதுல்ல, அதை கொடு. இல்லைன்றவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுத்தா தானே சிறப்பு. அதை விட்டு உங்ககிட்ட குறைஞ்சிருச்சே அப்படி நீ பல்ல போட்டுக்கிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க, மகனே உனக்கு அதுக்கு சரிப்படாது. அதனால பாருங்க, ஏங்க இப்பெல்லாம் இருந்தா என்னங்க பண்ண முடியும்? அதுவும் நல்லா தான் இருக்கும். அவரம் பூவாக அல்லாம கல்லாம முன்னால நீ வாயா பின்னால. என்ன பட்டிக்காரரே, இடம் மாறப்படாது. சொல் சுத்தம் வேணும். சொல் சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை இல்லைங்க. இது தமிழ் தானே, ரெண்டு சொல்லு இருக்குதுல்ல, அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சொல்லு சொல்லாம தெரியாம போயிடும். சொல்லு சொல்றது தெரியாம போயிடும். அதனால நீங்க சொல்லு சுத்தமா சொல்லுங்க. அட நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால. விடிகிற வரைக்கும் செய்யலாம். என்னப்பா இப்படி சொல்ற? மிளகாயில செஞ்சனே எரிச்சுக்கிட்டு போயிடும், விளக்கடையில செஞ்சனா வலிக்கிட்டு போகும். நீ தண்ணியில செஞ்சேன்னு வச்சுக்கவே, தண்ணி போற போக்குப்பா, எதுக்குள்ள போச்சுன்னே தெரியலையப்பா அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதனால பாருங்க, உங்களை பிரிச்சு வச்சு செய்றேன். இல்லப்பா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்னா போகலாம், ஒன்னு சேர்த்து செய்வீங்க. ஒரு வேலைக்கு போனா ஆளுக்கு ஒரு கை போடியா, ஒரு வரப்பு வெட்டணுமா, எப்பா நான் வந்து மம்புட்டி எடுக்கிறேன், நீ ஒதுக்கி விடு. எதை? நான் மம்புட்டி எடுக்கிறேன், வரப்பு ஒதுக்கி விடு, நான் வெட்டிக்கிட்டே வரேன், நீ உள்ள போட்டுக்கிட்டே வா. என்னத்த நாத்தை போடுறாதான் விலைக்கும். அதனால பாருங்க, 4 பேர் செய்கிறது அது. ஆனா இன்னொரு விஷயம், நான் எதுக்கு வேணாலும் போவேன், அந்த இதுக்கு மட்டும் வரவே மாட்டேன். இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த வேலையை 2 பேர் மட்டும்தான் செய்ய முடியும். யார் 2 பேரு?
எல்லாரும் ஆஹா எல்லாரும் தனித்தனியா எப்படி தெரியுமா ஏங்க ஏ ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ரசா போனானே போதுன்னு சொல்றவங்க நீங்க ஒருத்தவங்க நல்ல மனசு ஏன்னு கேளுங்க எத்தனை செஞ்சு என்னத்துக்கு ஆகுது நான் போய் கஞ்சி தண்ணியே குடிச்சுக்கிட்டு கிடப்பேனா ஒரு நாளைக்கு பிரியாணியை வாங்கி தின்னணும் ஏப்பா ஹோட்டல் கடையை தேடுவியா நீ தேடுற மனுஷன்யா ஏன்னா இங்க போதுன்னு சொல்லிட்டு அங்க போய் சிறப்பா செய்யணும்னு நினைப்பேன் எனக்கு தெரிஞ்சு போச்சுடி அதேதான் நீ அந்த கணக்குல தான் நீ பேசுற பரவாயில்ல எனக்கு நீ சோப்பு போட்ட காரணத்தினால அவரை நான் என்ன செய்ய போறேன்னு பாத்துக்கிட்டே இருக்கு இவர் சோப்பு போட்ட காரணத்தினால அவர்கிட்ட நான் போய் செய்ய போறேன் எப்படி தெரியுமா இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா மம்மரத்து குயிலு மஞ்சம் விடும் மயிலு கலந்து ஒண்ணுலயே செஞ்சாரு நீ பாத்தையா ஒண்ணுல மட்டும் செஞ்சா என்ன ஆகும் ஐயா உனக்கு கண்ணே தெரியாதா ஏ உனக்கு கை வேலை செய்யாதா ஐயா இல்ல உனக்கு கண்ணு தான் தெரியுமா இல்லங்க அவர் சொன்னதுக்கு சொல்றேன் அப்படிங்கிற கேள்வி வந்துரும் மூணையும் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கிறது 4 திசையா இருந்தாலும் 3 திசைக்கு சிறப்பு என்னைக்கு உண்டு அதனால பாருங்க இந்த 3 திசையை நீ சொன்னதுனால உன்னை முக்கி ஏங்க அதேதாங்க முக்கி நீ வந்து உக்கி போட போற எதுக்கு தெரியுமா அதுக்கு இப்ப நீ போடணும் நான் பார்க்கணும் போடுறியா நிஜம்தானா நீ போட்டுருவ இப்ப நான் போட சொல்றேன் நீ போடுற அங்க போடு என்னங்க நான் தான் சொன்னோட்டி சரின்றீங்க என்னத்தை போடுறீங்க அவருக்கு அதே மொட்டை நாக்கா கிடக்குறாரு பாவ மனுஷன் வேற ஒண்ணும் இல்ல சுண்ணாம்பு ஒரு டப்பா போட்டா அப்படிதான் இருக்கும் ஆனா 2 டப்பா போடுறாரு ஒரு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் பரவாயில்ல அவர் வாயில சுண்ணாம்பு கலவாசல வச்சு தேய்க்க நீங்க கையில புடிச்சு செஞ்சாலும் சரி இல்லங்க உங்க தப்பைய நீங்க இதுல வச்சு செஞ்சாலும் சரி ஆல்ரவுண்டுல இல்ல நீங்க அதுல வச்சு செஞ்சாலும் சரி எதுங்க அதுக்கு பேர் என்னங்க கிளுக்க உள்ளர வச்சு குளுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்கல்ல எல்லாமே இருக்குதுல்ல இப்ப எல்லாமே நீங்க தயாரா இப்ப நீங்க அவரை சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க ஒண்ணுலயே செஞ்சாரு நீங்க எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு செய்யணும் அஞ்சலையும் நீங்க இப்ப செய்யறீங்க நான் பஞ்ச பாண்டவராட்ட உங்களை பார்க்காம பாஞ்சாலியாட்ட சேலை உருகிக்கிட்டு நிக்கிறேன் எப்படி தெரியுமா அப்படியா கையளவு நெஞ்சத்தில கடலளவு உனக்கு தர்றேன் பொறு அவசரப்படாத காத்தடிக்கும் போது நான் அதே பொழப்பா இருந்தேன்னா அப்படித்தான் இருக்கும் அதனால இவருக்கு எப்படி தெரியுமா இவர் கையில செய் சப்பு அதனால கப்பு கேட்கிறாரு
சையே உனக்கு சப்பும் உனக்கு. எதுக்கு அப்படி சொல்றேன்னா கப்பை வச்சு நீ குடிக்கிறேல. கொடுக்கலாமா? அதான் இப்ப இவரை என்ன தெரியுமா செய்ய போறேன், அதனால இவரை என்ன தெரியுமா செய்ய போறேன் நானு, செய்யறாருல, அதனால கொலுசு கடை ஓரத்தில அத பாரி விட்டாத சிலருக்கு சாமி வந்தா கைய போட்டு கடிப்பாங்க. இந்த மனுஷனுக்கு சாமி வந்திருக்குங்க. என்ன சாமி தெரியுமா? அவருக்கு நீங்க உங்க குஞ்ச கொடுத்தீங்கன்னா சரியா போய். ஏய் 2 வச்சிருக்கீங்க இல்லங்க, அதுல 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க. வாயில வச்சுட்டாருன்னா கம்முன்னு இருந்துக்குவாரு. பரவாயில்ல, நீங்க 4 பேர் செஞ்சதுல சிறப்பு. மேக் ஷெட்டுக்காரர் சொருகுறல மதிப்பு. ஊர்ல இருக்க மாமே மச்ச அக்கா தங்கச்சி அத்தனை பேரையும் பக்க வச்சு யூடியூப்புக்காரவங்க நல்லதை போட கெட்டதை விட்டுட்டு நம்ம ஆளை கூப்பிட்டு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் செய்யலாமா? லலா 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 லலா